விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியை நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால், மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நண்பர்களே, குறள் வந்துட்டு இன்னொரு முறை நண்பர்களே, மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நண்பர்களே, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அனிச்சம் பூ என்பது முகர்ந்து பார்க்கின்ற பொழுதே அது வாடிவிடும். முகர்ந்து பார்க்கின்ற பொழுதே அது வாடிவிடும். அதுபோல நம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை வரவேற்கும் பொழுது நம் முகபாவனைகள் சரியாக இல்லை என்றால் அது அவர்களுக்கு காட்டி கொடுத்துவிடும். அது அவர்களுக்கு வருத்தம் அடைய செய்யும், நோகச் செய்யும். நம்மளுடைய முகத்தின் போக்கு உற்சாகத்துடன் அவர்களை நாம் வரவேற்கவில்லை என்றால் அவர்களின் முகம் வாடிவிடும். அனிச்சம் பூவை போல வாடிவிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க. இவ்வளோ ஒரு அழகான திருக்குறள் பார். அதாவது பூ இயற்கையாகவே மென்மையானது. பூ, அந்த பூக்களிலே அனிச்சம் பூ மிகவும் மென்மையானது. அது முகர்ந்து பார்க்கும் போதே வாடிடுமா, அப்படியே சரி ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுதே வாடிடும். அதே மாதிரி தான் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் கூட நம்ம உண்மையாகவே அவங்கள அவங்க வர்றதில் சந்தோஷமாக இருக்குமோ இல்லை மனசில் நமக்கு வெறுப்பாக இருக்குமோ அப்படின்றத நம்மளுடைய அந்த வரவேற்கும் பொழுதே நம்மளுடைய முகம் இல்லையா, அது அவர்களுக்கு காட்டி கொடுத்து விடும். அப்படி நம்மளுடைய முகம் வித்தியாசமாக இருந்தால் அந்த பூவை போல அவர்களுடைய மனமும் வலிக்கும், அவர்களும் நொந்து போவார்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நண்பர்கள், இந்த குறள் மேக்சிமம் யாருக்கு பொருத்தம் கேட்டால் ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு பொருந்தும். இப்போ நம்ம இயற்கையாகவே நம்ம பேசிக்காக பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? புருஷனுடைய கணவனுடைய சொந்தக்காரர்கள்னா மனைவிக்கு அவ்வளவு அதிகமாக ஆகிறதில்லை. இது இயற்கையாகவே சில இடங்கள் நடக்கிறது. அதே மாதிரி மனைவியினுடைய சொந்தக்காரர்கள் வந்தால் கணவனுக்கு ஆகிறதில்லை. இதெல்லாம் கணவன் மேக்சிமம் ஃப்ளெக்சிபிளாகி போய்க்குவான். எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பான். பட் பெண்கள் மனைவிகள் மட்டும் அதில் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் 80 to 90% வித்தியாசமாக இருப்பாங்க. எப்படின்னு கேட்டால் அவர் கணவனுடைய சுற்றத்தாரோ உறவினரோ வரும்பொழுது அந்த மாதிரி இன்முகமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டிலேருந்து வரும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை ஃபேக்ட், இயற்கை நேச்சுரல். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, வள்ளுவர் அதான் சொல்கிறார். நம்ம இப்போ இயற்கையாக நம்ம சில விஷயங்கள் என்னன்னா, இப்போ நீங்களும் நாமும் இன்னைக்கு சண்டை போட்டுக்கோ, நாளைக்கு கூடிக்கும், இயற்கை. பட் அதையே மனசில் வச்சுன்னு இருந்து அவங்கக்கிட்ட நம்ம இன்றைக்கி ஒரு நாள் சண்டை போட்டிருப்போம், திரும்ப அவங்களுக்கும் நம்மளும் ஏதோ ஒரு சேரக்கூடிய சூழ்நிலையோ இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் திரும்பவும் சுற்றத்தினர் 2 பேரும் ஒன்றா இணையும் பொழுது அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பழைய ஞாபகத்தையே நம்ம மனசில் வச்சுக்கின்னு அவங்கள இன்முகத்தோடு வரவேற்காமல் அவர்களை வரும்பொழுதே நம்ம வரவேற்கின்ற விதமே நம்மளுடைய மனநிலைமையை காட்டும். அதனால் எப்பொழுதுமே பாஸ்ட் இஸ் பாஸ்ட், போனது போகட்டும். அதனால் சில சண்டைகள் சச்சரவுகள் சுற்றத்தினரிடையே வரும், அது இயற்கை தான். அதே மாதிரி பெண்களும் ஆகட்டும் கணவனும் ஆகட்டும், அதாவது மனைவி கணவன் இருவருக்குமே என்னன்னு கேட்டால் எந்த சுற்றத்தினர் வந்தாலும் அவர்களை நன்றாக வரவேற்போம். உங்கள் வீட்டு சுற்றத்தினார் எங்கள் வீட்டு சுற்றத்தினார் என்று இங்கே பாகுபாடு இருக்கக்கூடாது. அதுதான் இம்பார்ட்டன்ஸ். எனவே வரும் விருந்தினர்களுக்கு நம் வீடு வரை அவர்களை நாம் உண்மையாகவே வரவேற்கவில்லை என்றால் அவர்களுடைய முகமானது அனிச்சம் பூவை போல வாடிவிடும். பூவை போல வாடி நொந்து போவார்கள் என்று வள்ளுவர் கூறுகின்றார் என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.